கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பஸ்கா பண்டிகை இன்றிலிருந்து இஸ்ரவேலில் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். இன்று சூரிய அஸ்தமனத்திலிருந்து, இன்னும் நம்மளுக்கு சூரிய அஸ்தமனம் ஆகலை, ஆனால் நம்ம 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறதால நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சூரிய அஸ்தமனத்திலிருந்து பஸ்கா பண்டிகை ஆரம்பமாகுது. ஒரு பஸ்கா பண்டிகையின் பொழுதும் ஒரு புதிதான விஷயத்தை கர்த்தர் என் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கடந்த இது வரைக்கும் 2 முகாம்கள் நடத்துது. 3வது முகாம் பஸ்கா பண்டிகைக்கான 3வது முகாம். ஓகே நம்மளுடைய மூப்பர் பாக்யநாதன் அம்மா இருக்காங்க. அவங்க தொடக்க ஜெபம் பண்ணட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறதுனால நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு உண்டான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனை கொண்டு வந்து அருமையான சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். இவரை கொண்டு நீ என்ன காரியத்தை செய்ய திட்டமிட்டோ அந்த காரியங்கள் நிறைவேறப்படும். இதை கொத்தாசையாக நாங்கள் யாவது இருக்கும்படியும் எங்களுக்கு வழிநடத்தின வேலையாக ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் உங்களுடைய கிருபையினாலே எங்களை நிரப்பும். உங்களுடைய வசனத்தினாலே கவனம் செலுத்த எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாரு. ஆசீர்வாதம் தொடக்கம் முதல் முடிவுவதி எங்களோடு கூட பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்லது. ஆமென். ஒரே ஒரு பாடல் பாடுவோம். அந்த பாடல் பாடினதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸ்க்குள்ள போவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வவல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வவல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் ஒன்றும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் ஒன்றும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாரு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாரு இந்த ஜனங்களை நேசித்தீர? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகை ஒரு மேலோட்ட பார்வை, ஒரு சின்ன ஓவர்வியூ. ஏற்கனவே 2 முகாம்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்தாச்சு பஸ்கா பண்டிகையை பற்றி. அதனால் அதை இப்போ உங்களுக்கு பெருசாக ஃபுல்லாக சொல்லாமல்
இப்போ முதல் டைம் பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க யூடியூப்பில், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேலோட்ட பார்வை பார்ப்பாங்களாம இருக்காங்க, அவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம். ஓகே ஓகே. கர்த்தர் வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து பாபிலோனிலிருந்து தேர்ந்தெடுத்து வந்தார். ஓகே, ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, அதனால அப்படின்றாரு. இப்போ 400 வருஷம் அடிமைப்படுறாங்க. யோசேப்பு மூலமாக பஞ்சம் பிழைக்க போய் அங்கே பலுகி பெருகி அங்கே அவர்கள் அடிமைப்பட்டு, எங்கே அடிமைப்பட்டு? எகிப்தில் அடிமைப்பட்டு 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருந்து அதுக்கப்புறமா வாதைகள் மூலமாக 10 வாதைகளை தேவன் அனுப்பி, அந்த வாதைகள் மூலமாக எகிப்தின் பார்வோனின் மீதும் அவர்கள் தேவர்கள் மீதும் நியாய தீர்ப்பை கர்த்தர் செய்கிறார். அதெல்லாம் நம்ம வந்து முந்தின செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ரெக்கார்டிங் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இன்னும் டீட்டெயில்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, புதுசாக பார்க்குறவங்களுக்கு 10 வாதைகளில் கடைசி வாதையான எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளையும் முதற்பேரான மிருகங்களையும் அழிக்க சங்காரத்தூதன் இஸ்ரவேலரை மட்டும் அழிக்காமல் கடந்து போக, பாஸ் ஓவர், சங்காரத்தூதன் அந்த இஸ்ரவேல் வீட்டை மட்டும் கடந்து போக, வீட்டு நிலைகளில் ஆட்டின் ரத்தம், வீட்டு நிலைகளிலும் நேர்நிலையிலும் 2 நிலைகளிலும் ஆட்டின் ரத்தத்தை பூச கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து செய்ய சங்காரத்துடன் கடந்து போனதை நினைவாக கொண்டாடும் பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. பேஷாக் அப்படின்னா கடந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பேஷாக் சொல்லுங்க. பேஷாக். பேஷாக் தான் தமிழில் பஸ்கா அப்படின்னு மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பேஷாக் அப்படின்னா கடந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பஸ்கா பண்டிகை என்ன அப்படின்னா, இந்த 400 வருஷம் அடிமைத்தனம், அவங்க வந்து வாளோட்டிகள் மூலமாக அவர்களை சவுக்கால அடித்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப பிரச்சனையாக்கி அவங்கள வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்வு வேணுமா, ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு வெறுத்து போகிற அளவுக்கு இருந்த மக்களை 10 வாதிகள் அனுப்பிச்சு எகிப்திய தேவர்களை விட கர்த்தர் பெரியவர்ன்றதை நிரூபித்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர். இந்த பஸ்கா பண்டிகையை ஆபிப் மாதத்தின் 14ஆம் தேதியில் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதால், ஆபிப் மாதம் 14ஆம் தேதியில் நீங்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நியமமாக யாத்ராகமத்தில் கொடுக்கிறார். ஆபிப் தம் பிரதான மாதம் அவர்களுக்கு. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதால் ஆபிப் தான் அவர்களுக்கு பிரதான மாதம். ஓகே, ஆபிப் 14 இன்னைக்கு இப்போ சூரிய அஸ்தமனம் ஆனோன்னு ஆபிப் 14 ஆரம்பிக்குது. அதனால தான் பஸ்கா வந்து நாம் வந்து யூதர்கள் கிடையாது, நாம் யூதர்கள் கிடையாது, நாம் புறஜாதியார். ஓகே, ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதனாக பிறந்தார். ஓகே, அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. நாம் பஸ்காவை ஆசரிக்கணுமா? நிச்சயமாக ஆசரிக்க வேண்டாம். ஓகே, பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டாம். ஆனால் பஸ்காவை நிறைவேற்றிய கிறிஸ்து 1 கொரிந்தியர் 5 வருது, நமக்காக பஸ்காவாக கிறிஸ்து பலியாகி இருக்கிறாரே, நமக்கான பஸ்காவாக கிறிஸ்து பலியாகி இருக்கிறாரே அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. பஸ்காவாக கிறிஸ்து பலியானதால் அந்த பண்டிகையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பண்டிகையோட முக்கியத்துவம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த முந்தின 2 கேம்ப்லேயும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பஸ்காவை குறித்து என்ன அப்படிங்கிறத, அந்த ஆடு ஒரு ஃபேமிலியால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆடு எடுக்கணும், அவங்களுக்கு சாப்பிடக்கூடாமல் இருந்தால் இன்னொரு ஃபேமிலியை சேர்த்துக்கணும். இதெல்லாம் அந்த முகாமில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஓகே, அதெல்லாம் நான் வந்து திருப்பி சொல்லிக் கொடுக்கல. ஓகே,
ஓகே, ஆபிப் மாதம் இது யூப்ரஸ் கேலண்டரில் தானே வருது. ஆபிப் ஆபிப் வந்து யூதர்களுடைய பிரதான மாதம். பிரதான மாதம். பட் இதில் எதுவும் கொடுக்கலையே. ஆதார் இருக்குது. ஆதாருக்கு அடுத்தது நிசான்னு வருதா? அது வந்து இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூதர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு போய் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்த மாதங்களுடைய பெயர்கள் அது. ஓகே. இப்போ ஆபிப்ன்றது ஆபிப்ன்றது வந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து வந்த யூதர்களுடைய நாட்காட்டி. சரி, அது எதில் வந்து அதான் நிசானில் வரும். நிசானில் வரும். ஏப்ரல் சம்திங் நிசான். ஓகே, சரி. ஓகே, இன்னைக்கு இன்னொரு 2 மணி நேரத்தில் இஸ்ரேலில் வந்து சூரியாஸ்தமனம் ஆகிடும். இன்றைக்கி அவங்க பாஸ்ஓவர் சீடர் நடத்துவாங்க. நம்ம போன கேம்பில் வந்து பாஸ்ஓவர் சீடர் நடத்தணும், ஞாபகம் இருக்கா? நம்ம கேம்ப் ஃபயர் வச்சு எல்லோரும் அவிச்சு சிக்கன் சாப்பிட்டோம். நம்ம சிக்கன் சாப்பிட்டோம். பாஸ்ஓவர் சீடர் இன்றைக்கி. சீடர்னால் ஒன்றும் இல்லை, ஆர்டர், ஒரு ஒழுங்கு. பஸ்காவின் ஒழுங்கு தான் பாஸ்ஓவர் சீடர். ஓகே, பஸ்காவின் ஒழுங்கு. இன்றைக்கி எல்லா யூதர்களும், இந்தியாவில் இருக்கும் யூதர்கள் இன்றைக்கி இன்னொரு அரை மணி நேரத்தில் பாஸ்ஓவர் சீடர் கொண்டாடுவாங்க. ஓகே, பாஸ்ஓவர் சீடர் அவர்கள் கொண்டாட வேண்டும். இது நியாயப்பிரமாணம், இது நியதி. ஓகே, பாஸ்ஓவர் சீடரை பற்றிலாம் தெரியணும்னா முந்தின காணொலிகளை பார்க்கலாம். ஓகே, யூதர்களால் அவர்களின் நாட்காட்டின்படியாகவே இன்றைக்கும் ஆச்சரிக்கப்படுது. ஓகே, நாட்காட்டி நிஸ்ஸான் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, பாபிலோன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அது நிஸ்ஸான் ஈஆர் அப்படின்லாம் வரும். ஓகேவா, அது ஆபிப் மாதம் தான். ஓகே, எப்படி நம்ம இப்போ சொல்கிறோமா சித்திரை மாதம்னு சொல்கிறோமா தமிழில், ஏப்ரல் மாதம் தான் சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி ஏப்ரல் மாதம் சொல்லிக்கிறோம், சித்திரைன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் தமிழர்களாக இருந்தாலும் ஏப்ரலில் தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன டேட்டு? ஏப்ரல் 12 அப்படின்றோம். அது போல ஓகே, அவங்களும் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய எபிரேயும் ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போயிடுச்சு. அதுதான் இன்றைக்கி சாயங்காலம் பேசிகிட்டு இருந்தபோது சொன்னேன். எபிரேயும் இதுலேயும் அழிஞ்சுது, நோவா காலத்துக்கு அப்புறமாவும் அழிஞ்சுது எபிரேயும். மறுபடியும் மீட்டுருவாக்க பண்ணுறதுக்காக ஆபிரகாமை கூட்டு வந்து எபிரேயனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேரை மாற்றி அவனுக்கு எபிரேயும் சொல்லிக் கொடுக்குறதே கர்த்தர் தான். ஓகே, அது ஒன்று. அப்புறம் பாபிலோனுக்கு செய்யப்பட்டு போனதுக்கப்புறமாவும் எபிரேயும் அழிஞ்சு போச்சு. எப்படி அது தெரியும் அப்படின்னா, எஸ்ராவில் வந்து நியாயப்பிரமாணத்தை எஸ்ரா வாசிக்கிறான். அதை விளக்கி சொல்கிறதுக்கு 4 லேவியர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இவன் படிக்கிற எபிரேயும் இவங்களுக்கு புரியல. அரபேயத்தில் விளக்கி சொல்கிறதுக்கு ஆள் வேண்டியது உங்களுக்கு. ஓகே, ஸோ அது வந்து நம்ம அதுலேருந்து பார்க்குறோம். எபிரேயும் ஆல்மோஸ்ட் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி இல்லை பல தடவை அழிந்து மீண்டு வந்த மொழி. ஓகே, 70 கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்டதுக்கு சிதறி போனார்கள் யூதர்கள். மறுபடியும் எபிரேயும் அழிந்தது. திரும்ப மீட்டுருவாக்கம் ஆனது 1945. 7 தானே, 1947 தானே. 48 வந்து குமரன். அது சுதந்திரம் வந்து இந்தியாவுக்கு தானே. அது இந்தியா அவங்க உள்ள வர ஆரம்பிச்சது 45. அது ஒரு தனி கிளாஸ். அது ஜூபிலி டு ஜூபிலி, அது வேற. அது எப்படி யூபிலியாக வந்து அவர்கள் வர ஆரம்பித்தாங்க, எப்படி வந்து மெசியானிக் யூதர்கள் பிரித்தானியாவில் இருந்த இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எப்படி வந்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது, மறுபடியும் வந்து இஸ்ரவேல் பிறக்கும் எப்படி அவங்களுக்கு உரைக்கப்பட்டது, அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க. ஒரு யூபிலிக்கும் ஒரு இது வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து சுரேஷ் ராமச்சந்திரன் அப்படின்ற என்னோட பைபிள் காலேஜ் பாஸ்டர் வந்து ஜூபிலி டு ஜூபிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ் வச்சு அவர் சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஓகே, அது வந்து அஃப்கோர்ஸ் இஷ்டம் தான், நீ அப்புறமா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி 12 இன்னைக்கு சூரியாஸ்தமனத்திலிருந்து 14 சூரியாஸ்தமனம் வரைக்கும் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஏன்னா முதல் 2 நாட்கள் ஓய்வு நாட்கள். ஓகே, முதல் நாள் பஸ்கா, 2வது நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் தொடக்கம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 1 வாரத்துக்கு நடக்கும்.
ஓகே, அதனால தான் இந்த இது வந்து இந்த கிளாஸஸ் வந்து 7 நாளைக்கு அப்படின்னு போட்டுக்கிறது தான். முழுக்க முழுக்க பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்கனிகளின் பண்டிகை, சிறிய முதற்கனிகளின் பண்டிகை அன்னைக்கு உயிர்த்தெழுதல் நாள் உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் இந்த வாட்டி கொண்டாடுறாங்க. ஓகே, முதற்கனிகளின் பண்டிகை எப்போவுமே வந்து உடனே 3 நாளில் வராது. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் தான் வரும். நிறைய டைமில் வந்து முதற்கனிகளின் பண்டிகை வந்து 7வது நாள் 8வது நாள்னு வரும். ஓகே, இதனால தான் ஏற்ற காலம் அப்படின்றதுனால 3 நாட்கள் யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள் இருந்தானோ அதுபோல் 3 நாட்கள் அப்படின்றது வந்து நிறைவேறதுக்காக ஏற்ற காலத்தில் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஆண்டவர் வந்து பலியாகிறாரு அப்படிங்கிறது வேறு இது. ஓகே, இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு வந்து ஆவியானவர் எனக்கு லீட் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னா, வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் வந்தார்களே, அவர்களுக்கு பிரயோக ரீதியான ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமா, ப்ராக்டிக்கல். ஏன்னா நம்ம வேதத்தை படிக்கிறோம், அப்படி இருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு போயிடுறோம் மேக்ஸிமம். அப்படி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம எதாவது பண்ண முடியுமா, அதுலேருந்து நம்ம எதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி வந்து பஸ்காவை பற்றி சொன்னோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்னென்னா, எகிப்தியரால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். எகிப்தியரால் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போகன்னு விரட்டி அடிக்கப்படுறாங்க. அப்போது அவர்கள் அப்பம் சுடணும்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு 3 மணி நேரம் புளிக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அப்பம் சுட முடியும். ஒரே இதில் ஒரே பாத்திரத்தில் 3 மணி நேரம் அசையாமல் இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய அப்பம் புளிக்கும். ஓகேவா? அப்படி அப்பம் அந்த மாவு உப்புறத்துக்கு முன்னாடியே அவர்கள் துரத்தி விடப்படுகிறார்கள். அவர்கள் தோள்களில் சுமந்து கொண்டு வந்தார்கள் அந்த புளிக்காத அந்த மாவை. ஒன்ஸ் அதை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும், த டவ் ஹாஸ் டு ரெஸ்ட் அப்படிம்பாங்க. ரெஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே அதான் உங்கள் கையிலேருந்து டிரான்ஸ்ஃபரான, நீங்கள் தான் கையால் பேசுகிறீங்க, உங்கள் கையிலேருந்து டிரான்ஸ்ஃபரான கிருமிகள் உப பண்ணும். சயின்ஸு தான். ஓகே, கேஸ்ட்ரானமிக் சயின்ஸ் படி நீங்கள் கையால் பேசுகிற போது உங்கள் கையிலேருந்து இருக்கிற கையில் இன்னும் வெளியில் தண்ணியில் வர்ற தண்ணி ஊற்றுவீங்கள்ல, தண்ணியில் இருக்கிற மைக்ரோப்ஸும் வெளியிலேருந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற மைக்ரோப்ஸும் சேர்ந்து உப பண்ணும். அதான் கேஸ்ட்ரானமிக் சயின்ஸ் படி. ஓகேவா? அப்படி ரெஸ்ட் பண்ண விடாமல் தோள்களில் சுமந்து கொண்டு அவர்கள் சேர்ந்து புளிப்பில்லாத அப்பங்களாக, ஏன்னா ட்ராவல் பண்ணாலும் சாப்பிட்ணும்ல, காலகத்தால் விரட்டி விட்றாங்க, ஆனால் ட்ராவல் பண்ணாலும் எல்லோரும் சாப்பிட்ணும்ல. கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்கள் மட்டும், அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு ஆணுக்கு, அதாவது ஆண்னா வயது வந்த ஆண், அவர்களுடைய இதுபடி 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கணக்கிடப்படுகிறார்கள். ஓகே, என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, அந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு 2 சின்ன குழந்தைங்க அப்படின்னு போட்டாலுமே கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் கிளம்பி போயிருக்கிறாங்க. 24 லட்சம் பேர் கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு அப்பம் சுட்டே ஆகணும். ஏன்னா அவர்களுக்கு வசதியெலாம் கிடையாது. நான் எனக்கு உனக்கு இருக்கிற மாதிரி ஹோட்டல் கிடையாது. எனக்கு ஒன்று இருக்கிற மாதிரி ஹோட்டல் இருந்துச்சு அப்போது அந்த காலத்தில் கிடையாது. அவங்க போகிறது வனாந்திரம். எகிப்திலேருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வனாந்திரம். புரியுதா? எகிப்திலேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா வனாந்திரம் வர வழி இல்லை. ஸோ இந்த நிலைமையில் அவங்க வெளியே கிளம்புறாங்க. புளியாத இதை வந்து அவங்க வந்து அப்பமாக சுடுகிறார்கள். ஓகே, இந்த புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாட்கள் புசிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நியமமாக கொடுக்குறாரு. அது யாத்திராகமத்தில் தெளிவாக இருக்குது. அப்புறம் படித்து பாருங்கள். யாத்திராகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் படித்து பாருங்கள், இப்போ வேண்டாம். ஓகே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாட்கள் நடைபெறும். ஓகே, இந்த வருஷம் ஏப்ரல் 13 முதல் ஏப்ரல் 19 வரை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இப்போவும் கொண்டாடுறாங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பிரெட்டு கிடைக்காது.
இஸ்ரவேல் பேக்கரியில் கிடைக்காது, ஹோட்டல்ஸில் கிடைக்காது. மட்ஸா அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சப்பாத்தி பிஸ்கெட் மாதிரி ஒரு இது கிடைக்கும். இதுதான் கிடைக்கும். புளிப்பு முந்தின நாள், அதாவது இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா புளித்த ஐட்டம், அதாவது முந்தின நாள் பண்ணது, அதுக்கு முந்தின நாள் பண்ணது, ஈஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற போட்டுடுவாங்க. ஓகே, இந்த 7 நாட்கள் அவர்கள் இதை மட்டுமே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு டம்ப்ளிங் மாதிரி, ஒரு வெந்நீரில் வேக வச்ச ஒரு இதே மாவு தான். இதே மாவில் உள்ளுக்குள்ளே வந்து சிக்கன் பீசஸ் போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. வெரி வெரி சிம்பிள் மீலாக இருக்கும் அவங்களுக்கு. பண்டிகைன்னு நம்ம உடனே என்னென்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு பிரியாணி சாப்பிட்லாமா, ஒரு பாயசம் பண்ணலாமா, ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாமா? யூதர்களுடைய பண்டிகை எப்படி இருக்குது? புளியாத அப்பம், டம்ப்ளிங், அவ்வளோதான் யூதர்களுடைய பண்டிகை. ஏன் அப்படின்னா 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை உணர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ணோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, தேவையில்லை. ஏன்னா பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார். அவர் வந்து இந்த பஸ்காவை நிறைவேற்றி விட்டார். அதனால் நம்ம பண்ண தேவையில்லை. பட் தெரிஞ்சுக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன விதம் பண்ண போகிறேன்? இது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? வாட் am I going to do? இது தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசுவை அறிதல் அப்படின்னா இயேசு வாழ்ந்த கலாச்சாரத்தையும் நீங்கள் அறிய வேண்டும். இப்போது நம்ம க்ளோஸ் சர்க்கிள்லேயே எடுத்துப்போமே. இப்போ ஜெபினுடைய இது வந்து ஆன்செஸ்ட்ரல் வந்து கேரளான்னு வச்சுப்போம். கேரளா தானே? ஜெபினுடைய கலாச்சாரத்தை அறியணும்னா மூணார் போனால் தானே அவனுக்கு தெரியுது. மூணார் போனால் தானே தெரியுது அவனுடைய இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்களுடைய உன்னுடைய பார்வை விரிவடையும். ஜெபின் இங்கே பிறந்து வளர்ந்துருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்தில் இருந்தாலும் அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. உன்னுடைய பார்வை விரிவடையும். இயேசு எப்படி வந்து ஜெபினுக்கும் ஜீவாவும் வந்து மணவாளன் மணவாட்டியாக ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்களோ, இயேசு நமக்கு மணவாளனாக இருக்கிறார். இயேசுனுடைய கலாச்சாரத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய பார்வை விரிவடையும். ஓ, இதுக்கு தான் இதை பண்ணாரா? நீங்கள் முந்தின முகாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சீடர் பண்ணதே இயேசு தான். ரெக்கார்டட் சீடர் இருக்கிறது மத்தேயுலையும் லூக்காவிலையும் மார்க்லேயும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு முந்தின முகாம்லாம் பார்த்தீங்கன்னா கரோசெட் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து அந்த பார்ஸ்லியை வந்து உப்பு தண்ணியில் துவைச்சு இருக்கிறதுலையே செகண்ட் எல்டஸ்ட்ட கொடுப்பாங்க. சீஷர்கள்லேயே செகண்ட் எல்டஸ்ட் வந்து யூதாஸ் காரியோட்டு துணிக்கு துவைச்சு கொடுக்குறாரு ஆண்டவர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருடைய கலாச்சாரம் எப்படி கலாச்சார ரீதியாகவும் இந்த கலாச்சாரம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கலாச்சாரத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிரைட்னஸ் கம்மி பண்ணுறாங்க. ஓகே, ஏப்ரல் 19 ஓய்வு நாள். ஏப்ரல் 20 முதற்கனிகளின் அசைவாட்டும் பண்டிகை. முதற்கனிகளின் பண்டிகை அறுவடை பண்டிகை கிடையாது. அறுவடை ஆரம்பிக்கிற போது, அதாவது யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கலாச்சாரத்தில் எப்படின்னா ஒரு மாந்தோப்புன்னு வச்சுப்போமே. அந்த மாந்தோப்பில் ஒரு சின்ன பிஞ்சு வருதுன்னு வச்சுப்போமே. அந்த சீசனில் வந்த உடனே பிஞ்சு விட்டுருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்ட பிஞ்சு எல்லாத்தையும் போயிட்டு ஒரு ரெட்டு கலர் ரிப்பனால் கட்டிடுவாங்க. அது நல்ல பெருசானதுன்னு
அதை அறுத்து அதை வந்து தேவாலயத்துக்கு, அதுதான் முதற்கனி. புரியுதா? மாம்பழம் ஒரு வாட்டி பறிக்கிறீங்களா? சீசன் மினிமம் 3 மாதத்துக்கு இருக்கு. 3 மாதம் விட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த சேர்ப்பு கால பண்டிகை வந்து ஷவ்யோத், அதுதான் வந்து பெந்தகோஸ்தே. அதுதான் பெந்தகோஸ்தே பண்டிகை. ஓகேவா? அறுவடையின் பண்டிகை வந்து கடைசியாக முடிகிறது. அறுவடை அறுத்து தீர்ந்து முடிந்ததுக்கு அப்புறமா பண்ணுறது. ஓகேவா? இது வந்து முதல் கட் பண்ணுறதுல வர்ற அசைவாட்டம் பண்டிகை. அது 20ஆம் நாள், ஏப்ரல் 20ஆம் தேதி. அது பிக்குரிம் அப்படிம்பாங்க அந்த பண்டிகை. ஓகே, பிக்குரிம் அப்படிம்பாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எனக்கு எதுக்கு பிரதர்? பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்கனிகளின் பண்டிகையெல்லாம் எனக்கு என்னத்துக்கு பிரதர்? நான் யூதனா? இல்லை, நான் புறஜாதியா, நான் கிறிஸ்தவன், எனக்கு தேவையில்லை பிரதர் அப்படின்றீங்களா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16-17 படி. கொலோசையர் எழுதிய நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பானத்தையும் பாருங்க, நீங்க பார்க்கணும். இதை நீங்க இங்க பார்க்கணும். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் கொலோசையராகிய புறஜாதியாராகிய உங்களை அவர் எழுதியிருக்காரு. கிறிஸ்தவர்களாகிய புறஜாதியாராகிய எங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. எடுத்துக்கலாமா? அதை கொலோசையர் புறஜாதிகள் தானே, கொலோசையர் யூதர்கள் கிடையாது. கொலோசையர் டெஃபினெட்லி புறஜாதியார்கள். ஓகே, குற்றப்படுத்தாதிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவைகள் படிங்க, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. எவைகள்? பண்டிகைகள், ஓய்வு நாட்கள், மாத பிறப்புகள். இன்னைக்கும் மெசியானிக் காங்கிரிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா ரோஷ் கோதேஷ் சர்வீஸ் வச்சுருப்பாங்க. ரோஷ் கோதேஷ்னா அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு, அமாவாசை இன்னைக்கு அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வந்து சூரியாஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ரோஷ் கோதேஷ் சர்வீஸ் வைக்கிறாங்க. மாதப்பிறப்புகளில் சர்வீஸ் இருக்கும். அதைத்தான் இவங்க வந்து கொச்சையாக வந்து இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதின்னு சிஎஸ்சி சபையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக அமாவாசையில் தான் பண்ணணும். அது பண்ணுறாங்கல்ல. சிஎஸ்ஐ எஃப்எம்பிபி சபைகள்லாம் மாதப்பிறப்பு சர்வீஸ் வைக்கிறாங்கல்ல, காலகட்டால் 5 மணி 6 மணிக்கு வைப்பாங்க. இல்லை, இப்போ சிலர் அமாவாசை ப்ரேயர் வைக்கிறாங்க. அமாவாசை ப்ரேயர் வேறு, அது வேறு. அது டெலிவரன்ஸ் ப்ரேயர். இது பெரிய இருக்காது. அது வந்து அந்த அமாவாசை ப்ரேயர் வந்து இந்துக்கள் இதில் வந்த ப்ரேயர், டெலிவரன்ஸ் ப்ரேயர், அது வேறு. இது என்னென்னா மாதப்பிறப்பை குறித்தாவது, ஓய்வு நாட்களையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் குறித்தாவது, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது ஒருவனும் என்னை குற்றப்படுத்தக்கூடாது, ஏன்னா வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அப்போ பண்டிகை என்பது வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. பஸ்கா என்பது, பிகுரிம் என்பது, அப்படின்ற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது வரும் காரியத்துக்கு நிழலாக இருக்கிறது. அது என்ன வரும் காரியத்துக்கு நிழலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவைகள் அனைத்தும் நிறைவேறியவைகள். பெந்தகோஸ்தே பண்டிகை, அதாவது அறுப்புக்கால ஷவ்யோத்தும் நிறைவேறி நடந்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் வரப்போகிற அந்த 3 பண்டிகைகள், வரப்போகிற பண்டிகைகள் கால பண்டிகையாக இருக்கட்டும், கால பண்டிகையாக இருக்கட்டும், ஒப்புரவாக்குதலின் பண்டிகையாக இருக்கட்டும், கூடார பண்டிகையாக இருக்கட்டும், 3ம் இனிமேல் நடக்கப் போகிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய இதை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய கலாச்சாரத்தை பற்றி நாம் அறிந்தால்தான்
எக்கால பண்டிகை எப்போ வரும்? யாராவது சொல்வீங்க? தெரியுமா? எக்கால பண்டிகை கிறிஸ்மஸ் எப்போ வரும்? இல்ல எக்கால பண்டிகை இருங்க, நான் கிறிஸ்மஸ் எப்போ வரும்? என் ஞாபகம் வந்துருச்சு. டிசம்பர் 25. நியூ இயர் எப்போ? ஜனவரி 1. கிறிஸ்தவர்கள் பண்ற பெரிய தப்பு தான். என்னன்னா ஜனவரி 1 இதுல இல்ல, பைபிள்ல இல்ல. டிசம்பர் 25 பைபிள்ல இல்ல. 25 கிடையாது. ஆனா எக்கால பண்டிகை பைபிள்ல இருக்குது, தெரியாது எப்போ வரும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல இருக்கு. 7ஆம் மாதம் முதல் தேதி எக்கால பண்டிகை. 7ஆம் மாதம் அறுப்பு. 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரம் ஒப்புரவாக்குதலின் பண்டிகை. அப்புறம் அறுப்பின் பண்டிகை. அதுக்கு அப்புறமா கூடார பண்டிகை. அறுப்பின் பண்டிகை ஷவியோத்ரா, பெந்தகோஸ்தே. பஸ்கா முடிஞ்சு, பஸ்காவிலேருந்து 49வது நாள் முடிஞ்சு 50வது நாள். அதெல்லாம் பென்டெகோஸ்ட் அப்படின்னா 50ன்னு அர்த்தம். இதில் கிரேக்கத்தில் இல்லை. பென்டெகோஸ்ட்ன்றது கிரேக்கத்தில் கிடையாது. டெசரகொண்டாஸ் அப்படின்றது தான் கிரேக்கத்தில். ஓகேவா? ரோமர்கள் லத்தீன் என்ற மொழியை யூஸ் பண்ணாங்க. லத்தீனில் பென்டெகோஸ்ட்னா 50 அப்படின்னு அர்த்தம். 50வது நாள் பண்டிகை. பெந்தகோஸ்டல் கிறிஸ்டியன்ஸுக்கு ஏன் பெந்தகோஸ்டின்னு பேர் வந்ததே தெரியாமல் இருக்கும். நியாயம் தானே? கேட்குறது நியாயம் தானே? கேட்டால் பெந்தகோஸ்டே கிறிஸ்தவங்க நாங்கள் அப்படின்ன வேண்டியது. அபிஷேகம் பெற்றவர்கள் நாங்கள் அப்படின்ன வேண்டியது. கிறிஸ்தவம் தான், நான் ரோமன் இல்லைல்ல. ஐ டோன்ட் நோ, நான் ரோமன் இல்லைல்ல. இல்லைப்பா, ஆனால் சொல்கிறது பெந்தகோஸ்ட்னா என்ன அர்த்தம் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அதுக்கு தான் என்னை போல போதகர்களை கத்தர் எழுப்புறாரு. சிட்டிசன் ஆஃப் ரோம், ஐ நோ தட். ஓகே, அதனால தான் கர்த்தர் வந்து என்னை போல போதகர்களே அப்பப்போ எழுப்பி உங்களுக்கு சொல்கிறது. ஓகேவா? சரி. வருங்காரியங்களுக்கு கிறிஸ்துவை பற்றினது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. உங்களுக்கு உங்களுடைய அந்த பார்வை, இயேசு கிறிஸ்துவை குறித்த பார்வை விரிவடைய வேண்டும் என்றால் யூதர்களுடைய கலாச்சாரமும் நல்லா தெரியணும், நியாயப்பிரமாணமும் நல்லா தெரியணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு இருந்தார். இயேசு எவ்வளவு நாள்ல எகிப்துக்கு தப்பிச்சு போறாருமா? யோசேப்பு தப்பிச்சு போறாரு, இயேசு பிறந்து தெரியுமா? 40 days. 40 days இல்ல, வருஷங்கள் இருக்கிறார். சில வருஷங்கள் இருக்கிறார். இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு தப்பி போறாங்கல்ல, எவ்வளவு நாள்ல தப்பிச்சு போறாரு? 7 நாள் நினைக்கிறேன். இல்ல விருத்த சேதனம் எல்லாம் பண்ணிடுறாங்க. விருத்த சேதனம் 30 நாள் கழிச்சுதானே. 8வது நாள் விசேஷம் பண்றாரு. அதாவது இது 8வது நாள் மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரம் காணப்பட்டதுல இருந்து கிழக்குல இருந்து வந்தவங்க வருஷங்கள் வந்திருப்பாங்கன்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி. மினிமம் 5 months. 5 மாசமா? மினிமம் 5 months. ஏன்னா அவர் பிறந்தப்பதான் அந்த நட்சத்திரம் காணப்பட்டதா சொல்லுது. அப்ப அதை பார்த்துதான் இவங்க என்ன பண்றாங்க, கிளம்பி வராங்க. யாரு? சாஸ்திரிகள். கிழக்குல இருந்து வராங்க. கிழக்குன்றது இந்தியாவையும் குறிக்கலாம், ரஷ்யாவையும் குறிக்கலாம், வாட் எவர் இட் இஸ் அதையும் குறிக்கலாம். அங்க இருந்து அங்க போறதுக்கு சில காலங்கள் எடுக்கும். அதுக்குள்ள அவர் வளர்ந்துருப்பாரு. அவர் முன்னேறில இருந்து நம்ம பைபிள் படிக்கிற போது என்ன படிக்கிறோம்? சாஸ்திரிகள் வந்தார்கள், கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள் அதை கண்டு வந்திருக்கிறாங்க போல இருக்கு போ அப்படின்னு விட்டுடுறோம். முன்னேறில இருந்ததா போட்டிருக்காங்களே. அப்போ மெய்ப்பர்கள் இருந்தார்கள். வருது. அது வந்து லூக்கால வர்றது. அது வந்து பிறந்த உடனே. மத்தேயுல வர்றது வந்து பிறந்து அவர் தேவாலயத்துக்கு சென்று அவர்கள் நாசரேத்துக்கு போகிறார்கள், அப்பொழுது நடந்தது மத்தேயுல வர்றது. ஏன்னா மத்தேயுல வர்றதுல வந்து வீட்டில் இருக்காங்க இவர்கள். பெத்லகேமில் இவர்களுக்கு வீடு இல்லாதனால தான் சத்திரத்தில் இடம் கிடைக்காம முன்னணியில் கிடத்தப்படுறாங்க. ஸோ அது பெத்லகேமில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, சரி. அது நம்ம இயேசுவை குறித்து நல்லா தெரியணும் அப்படின்னா அவர்களுடைய கலாச்சாரமும் நம்மளுக்கு புரியணும். ஓகே, வேதத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். கலாச்சாரம் கூட அடுத்த ஸ்டெப்பு. இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டேன்ல, என்ன கேள்வி கேட்டேன்?
எக்கால பண்டிகை எப்போன்னு கேள்விக்கிறேன். வேதத்தில் இருக்கு, உங்கள் வேதத்தில் இருக்கு. நான் கையில் வச்சிருக்கிறேன், என்னுடைய பைபிளில் இருக்கு. லேவியராகமம் நம்மளால படிக்கிறதே கிடையாது. பச்சாலும் தூக்கம் வந்துருந்தோம். ஆமா, வெட்டினாங்க, போட்டாங்க, எடுத்தாங்க, இவ்வளவு சாப்பிடணும். ஒவ்வொரு பலியிலும் இயேசுவை உங்களால் பார்க்க முடியும். போன இதில் அதை எடுத்திருக்கேன். போன முகாமில் இயேசு எப்படி ஒவ்வொரு பலிகளை நிறைவேற்றினார் அப்படிங்கிறத. எனக்கு போட்டு கொடுங்க காஃபி. குற்ற நிவாரண பலி, மாவுக்கு வந்திருக்காங்களா இருக்க சொல்றதா அனுப்புங்க. குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பாவ நிவாரண பலி, இன்னும் 2 பலி இருக்கு. ஐவகை பலிகள். சமாதான பலி, வெரி குட். சமாதான பலி இன்னொன்னு குற்ற நிவாரணம், பாவ நிவாரண பலி, அது சர்வாங்க தகன பலி, போஜன பலி. போஜன பலி. ஓகே, ஐவகை பலிகளை எப்படி இயேசு நிறைவேற்றினான்றதை பார்த்தோம். ஓகே, போன இதுலெல்லாம் போன முகாம்கள் தான் இந்த மாதிரியான கல்ச்சுரல் டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்து பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த இதில் கர்த்தர் எனக்கு சொல்லிருக்கிறது பிரயோக ரீதியான ஹவு கேன் ஐ ப்ராக்டிஸ் பைபிள், இதை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி. எகிப்திலிருந்து எகிப்திலிருந்து கானான் தேசத்தின் எல்லையை அடைய எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? 3 நாள். பைபிள் இருக்கு. எகிப்திலிருந்து கானான் எல்லை போக 48 ஹவர்ஸ்ல அவங்க போயிடலாமே. 3 இரவும் பார்க்கறாங்க. 12 நாட்கள். உபாகமும் 1 படிங்கன்னா எகிப்திலிருந்து கானானின் எல்லைக்கு இல்ல அங்க அதுல எடுத்து படிங்க. கால்நடையாய் போய் சேர ரொம்ப முக்கியம். அவர்கள் எல்லாருமே சேயீர் மலை வழியாய் ஓப்பேருக்கு 11 நாள் பிரயாணம். எவ்வளவு நாள்? 11 நாள். 11 நாள் பிரயாணம். இன்னும் 1 நாள் போனா காணாம். கல்தேயர் பர்னியாவிலிருந்து காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தொப்பேலுக்கும் லாபானுக்கும் அஸ்ரோத்துக்கும் திசாகாப்புக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கும் இக்கரையான வனாந்திரத்தின் சமமான வெளியிலே வந்தபோது சமமான வெளி எவ்வளவு நாள்? 11 days டிராவல் தான். ஓகேவா? இதுக்கு யார் மோசே மறிக்கிறான்ல, இந்த யோர்தானின் சமவெளியில் தானே மறிக்கிறான். அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணுறாரு. 11 days ட்ராவல் தான். ஸோ கானானுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் 1 நாள் எடுத்துக்கிட்டோன்னா கூட 12 நாள் ட்ராவல் தான். ஆனால் மொத்த கானானையும் சுற்றி பார்க்கறதுக்கு 40 நாள் ஆச்சு அவங்களுக்கு. யாருக்கு? அந்த வேவுக்காரர்களுக்கு. அது என்னாகமும் 13:25 இருக்கு. என்னாகமும் 13:25 40 நாட்களா படிங்க. 13:25 என்னாகமும் 13:25. இது வனாந்திர பயணம் மேலோட்டம் எதுக்கு அப்படின்னா இதுலேயும் நமக்கான பாடங்கள் இருக்கு. இது ட்ரெய்லர் தான். இப்போ வனாந்திர பயணத்தோட ட்ரெய்லர் தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் உங்களுக்கு கொடுக்கறது ட்ரெய்லர். மெயின் பிக்சர் பாக்கியே. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாள் சென்ற பின்பு திரும்புறது வேவுக்காரர்கள். எங்கிருந்து? சீனாய் வனாந்தரத்திலிருந்து 40 நாள்ல போய் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. ஓகேவா? 40 நாள். இஸ்ரவேலர்களுக்கு ஆனால் எவ்வளவு வருஷம் அவங்க எவ்வளோ வருஷம் இல்லை, முதல்ல சீனாய் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டதே 2 வருஷம் 2 மாதம் 20 நாட்கள் ஆச்சு. என்னாகுமோ 10-11 படிங்க.
2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பதான் பிரயாணப்பட்டு போகிறார்கள். 2ஆம் வருஷம், அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. 2வது வருஷத்துல 2 மாதம், ஒரு வருஷம் 2 மாதம் 20 நாள் சீனாய் வனாந்தரத்திலேயே இருக்கிறாங்க. வெறும் 12 நாள் போக வேண்டியது. வெறும் 12 நாள். நீ ஊரை சுற்றி போனால் கூட நேராக போனால் அவர் சொன்ன மாதிரி 3 நாள். பெலிஸ்தர் தேசம் வழியாக போனால் 3 நாள். பெலிஸ்தர் தேசம் வழியாக போனால் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிவாவார்களே என்று சுற்றி கூட்டு போகிறார் ஆண்டவர். நேராக போனால் 3 நாள், சுற்றி போனால் 12 நாள். சீனாய் வனாந்தரத்தில் இருந்தது 14 மாதம். 14 months 20 days. 2 ஆண்டுகள். இல்ல 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம். பவர் பாயிண்ட் அந்த பாருங்க. 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. 20ஆம் தேதி. 2வது வருஷம்னாலே அதானே. சீனாய் வனாந்தரத்துல சீனாய் மலை கீழே. நமக்கு என்ன இதுல இருந்து இந்த ட்ரெய்லர்ல நமக்கு என்ன பாடம்? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்கள்னு 1 பேதுரு 5:6 படிங்க. என்ன வேணுமா? தண்ணியா? அரி கொஞ்சம் சுடுதண்ணி அரி இதுல கூட வச்சு அதுல போடணும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீங்க இருப்பீங்களா? எகிப்துல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கூட்டு வந்தார், கானானு கூட்டு போறேன்னு. 14 மாசம் 20 நாள் இருப்பீங்களா ஒரே இடத்துல? கேட்டுங்க, உங்களே கேட்டுங்க. கர்த்தர் என்னை கூட்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாரும் வந்து இஸ்ரவேலர்களை நியாயம் திருக்கிறதுல முதல்ல நிக்கிறோமா இல்லையா? என்னடா இப்பதான் செங்கடல கடந்து கூட்டு வந்தாரு, உங்களுக்கு மண்ணா கொடுத்துருக்கிறாரு, அது இல்லை உங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்க அப்படின்றோமே. 14 மாசம் 20 நாள் நானும் நீங்களும் இருப்போமா? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஒரே இடத்துல இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அந்த மேகம் எழுப்பினது. படிங்க, அந்த என்னாகமத்தில் மறுபடியும் படிங்க. அது என்னாகமம் 10:11. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். எப்பொழுது? அப்பொழுது 14 months 20 days. 14 into 30 எவ்வளோப்பா? 14 into 30 எவ்வளோ? யாருக்கெல்லாம் மேக்ஸ்ல வீக் போடுங்க. 14 into 30 420 440 நாள், 440 days வனாந்தரத்துல. ஒத்த 2 பேர் இல்லைங்க, 24 லட்சம் பேர். அதுக்கு நடுவுல எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க, அதுக்கு நடுவுல சின்ன பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த 2 வருஷத்துல பிறந்த பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதுல புட்டுக்கு போற வயசான பேர் இருந்திருப்பாங்க, புதுசா டெலிவரி ஆனவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஒரு 30-35 லட்சம் தோராயமா வச்சா கூட. அந்த நிலைமையை நீங்க எதுக்காக இதை சொல்லி கொடுக்குறேன்னா, நம்ம பைபிளை வந்துட்டு என்னாகமம் படிக்கிறோம். ஓகே, என்ன கர்த்தர் ஒரு 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20 தேதியிலே கிளம்பினார்கள். டேய், சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து எகிப்திலிருந்து வந்துட்டாங்க. எப்போ வந்தாங்க? 30 நாள்ல நோ சீனாய்க்கு வந்துட்டாங்க.
ஓகேவா? 410 நாள் ஒரே இடத்துல இருக்கணும். சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, மண்ணா வந்துடுச்சு. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, மண்ணா வந்துடுச்சு, மண்ணா வந்துடுது. ஆனா ஒரே இடத்துல இருக்கணும். நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனியில் ஒரு பாகம். ஆவியின் கனியில் 9 கனி இருக்கு இல்லையா, 9 கனி பாகங்கள் இருக்கு இல்லையா, ஆவியின் கனியில் ஒரு பாகம். நீங்க பொறுமையா இருக்கீங்களான்னு கர்த்தர் உங்களை சோதிப்பார். இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல பாருங்க, இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமை போனதற்கான நம்மளால இருக்க முடியல. அப்போ அவங்க மேல ஒரு பாவம் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பச்சாதாபம் ஒன்று வரும். இது வரைக்கும் நியாயம் தீர்த்துட்டு இருந்த நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுவீங்க. ஏய், கஷ்டம்யா. எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு எந்த மாதிரி தெரியுமா, எந்த மாதிரிலாம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை படிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கக்கா போனா பாளையத்துக்கு வெளியில போய் போடா, இதுலயே பாளையத்துக்குள்ளேயே போகாதடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வேண்டியது அந்த நிலைமையில இருந்தாங்க. கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அப்படியே கக்கா போயிட்டு போயிடுவாங்க. இல்லடா அப்படி பண்ணக்கூடாதுடா, நான் உலாம போறேன்டா இந்த பாளையத்துல, நீ வெளியில போய் ஒரு கோலால தோண்டி நீ கக்கா போயிட்டு மூடிட்டு வாடா அப்படின்ற அளவுக்கு கேவலமா இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு அடிமைகளா இருந்தது. கல்ச்சர் இல்லை உங்களுக்கு, ஒரு சிவிலைஸ் சொசைட்டி கிடையாது அவங்களுக்கு. இப்படிப்பட்ட மக்களை பாருங்க. அதனால்தான் மோசையினுடைய தலைமைத்துவத்தின் பாடங்கள்னு தான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? வருகிற நாட்கள் அது படிக்குவோம். மோசையின் தலைமைத்துவத்தை நம்ம ஏன் படிக்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன். மோசே வந்து ராஜாவா இருந்தவன், ராஜபுத்திரனாக இருந்தவன், பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் தானே இங்கிலீஷ்ல மோசோட படத்துக்கு பேரு. எல்லா எகிப்திய கலைகளும் தேர்ந்தவனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தேவான் சொல்றாரு. அவனை இப்படிப்பட்ட ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புள்கிட்ட வச்சு எப்படி கர்த்தர் மோல்டு பண்றாரு. மோசையினோட நாளில் பார்க்கலாம். நீடிய பொறுமை என்பது நமக்கு அவசியம். இன்னைக்கு தான் இப்போ இது வரைக்கும் ட்ரெய்லர், இப்போதான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ½ an hour தான் ஆக்சுவல் பாடம். இன்னைக்கு இது வரைக்கும் ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்கேன். நான் இப்போயே ½ hour கழிச்சு தான் பிரேக் மனாந்திர பயணத்தில் அறியப்படாதவைகளின் அச்சம். ஃபர்ஸ்ட் டாபிக் கற்றுக் கொடுத்துருக்கிறது தெரியாத விஷயங்களை குறித்த பயம். பாகம் 28-20. யோசிங்க. நீங்கள் உங்களை இப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பாகிநாதன் சொல்லுவாங்க. மெலகொண்ட பிள்ளை நான் கல்யாணமாகி வந்தபோது என்ன ஆச்சு அப்படின்றது இதுதான். வனாந்திர பயணம் தான் அது. என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு அடுத்து தெரியாது. ஒரு ரூம் வீட்டில் தானே இருந்தீங்க. இன்னைக்கு அந்த அம்மா அது விபச்சார ஸ்திரீ, அந்த அம்மா இன்னைக்கு ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, சபைக்கு வருவாங்க. உங்க அப்பா அதுக்கு சப்போர்ட்டே பண்ணாரு. எந்த நாளில் பயணிப்போம், எந்த நாளில் தங்கி இருப்போம் என்று அறியாத நிலை. என்னாகும் 9:15-23 வரைக்கும் படிங்க. எந்த நாளில் பயணிப்போம் உங்களுக்காவது நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒசூர் போயிட்டு வந்துடலாம். மூலமா மனாந்தரத்தில் படிங்க. அது எந்த நாளில் பயணிப்போம், எந்த நாளில் தங்கி இருப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் 15ஆம் வசனம் போயிருங்க. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது கடைசியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது.
இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிச்சம் வருது இல்ல, என்ன அர்த்தம்னா டிராவலுக்குன்னு இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், மேகம் எப்படா எழும்பும், எப்போ புறப்படணும் எப்போ புறப்படக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. மேல படிங்க இன்னும் இருக்கு. மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகம் மறுபடியும் வந்து தங்கும், அங்க போய் நிக்கணும். படிங்க இன்னும் படிங்க மேல படிங்க. மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது தங்களுடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் இருந்து விடிய காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். அப்புறம் அண்ணன் படிங்க. பகலாகிலும் ரொம்ப முக்கியம், இரவாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வனாந்திர வாழ்க்கையில அறியப்படாதவைகள் லட்சம். முதல்ல அறியப்படாது, எப்போ கிளம்புவோம் எப்போ ரெஸ்ட் எடுப்போம் தெரியாது. விடிய காலத்துல இருக்கலாம், நைட்ல இருக்கலாம், நடுராத்திரில எழும்ப சொல்லலாம், எழுபதாம் மேகம். இதுக்குன்னு மோசையை வந்து வச்சிருக்கணும். இல்லைன்னா மோசையா பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் ரெஸ்ட் வேணும் இல்ல. இந்த பேக்ரவுண்ட்ல பாருங்க மூப்பர்களை ஏன் ஏற்படுத்தினாங்க. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மூப்பர்களை ஏற்படுத்துறது முக்கியம் அப்படின்றது சொல்லி தோணும். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நியாயம் தீர்க்கிறது தான், நியாய விசாரணை பண்றது தான். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து கர்த்தர் வந்து அவங்கள வந்து பிரிச்சு எடுத்து மூப்பர்களை இது பண்றாரு அப்படின்ற போது இந்த பேக்ரவுண்ட்ல பார்க்குற போது கரெக்டு தான். மோசம் மனுஷன் தானே, அவனும் தூங்கணும், அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாக தூங்கணும்ல. அவன் இரவும் பகலும் 40 நாள் சீனை மலை மேலே இருந்தால் சரி, அப்பமும் தண்ணீரும் குடிக்காமல் அவனுக்கு கீழே வந்தப்பமா அவன் தூங்கணும்ல, அவன் சாப்பிடணும்ல, அவனுக்கு கக்கா போகணும்ல, இது எல்லாமே பண்ணணும்ல. உங்க பார்வை எப்படி இருக்குது? எனக்கு ஒரு வியூ தெரியும், சொல்லலாமா? சொல்லுங்க. இப்போ நமக்கு மேலே ஒரு நிழல் இருக்குதுன்னு வைங்களேன், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். வெளிச்சம் எங்கேயே இருந்தாலும் வெளிச்சம். வெளிச்சம் இல்லாமல் இருள் மூடுதுன்னா நமக்கு தெரியும், கிளியராக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நம்ம எங்கே இருந்தாலும் வினோதம். இப்போ மேகஸ்தம்பம் மூடி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் கிளைமேட் உள்ளே இருக்கும், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் உள்ளே இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் நாளைக்கான கிளாஸ் இது இல்லைண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது நாளைக்கான கிளாஸ் இல்லை. என்னோட என்னன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க, அவ்வளோதான். நாளைக்கான கிளாஸ் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம். நாளைக்கு நீங்கள் இந்த வியூ சரியான வியூ, நீங்கள் சொல்கிறது சரியான வியூ. நாளைக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த கிளாஸில் நான் ஷேர் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணணும் நீங்கள். ஆனால் நாளைக்கான கிளாஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு நான் இங்கே சொல்லும் போது நம்ம முப்பர்கள் பேக்ரவுண்ட் வரும்போது ஓகே, நான் இந்த ஒரு ஐடியாலஜி இருக்கே, அதுக்காக ஐடியா இருக்குது. கரெக்டு. ஓகே. ஸோ காலையில் எழும்பினாலும் பிரயாணப்படணும், பிரயாணப்படணும் சும்மா கிடையாதுல்மா. 25 லட்சம் பேர் மூட்டை முடிச்சு அவங்க தங்கிக்கிற கூடாரத்தையும் பிரிக்கணும். ஒரே ஒரு நாளாக கூடாரத்தையும் பிரிச்சு போகணும். ஓகேவா? யூதா முதல்ல போகணும், யூதாவோட அவங்களுடைய சேனைக்கு இருக்கிற மற்ற 2 கோத்திரம் போகணும், அதுக்கப்புறமா ரூபன் அவங்கெல்லாம் போகணும், அதுக்கப்புறமா ஆசரிப்பு கூடாரத்தை பிரித்து எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறமா பின்னாடி இன்னொரு 6 பேர் போகணும். சும்மா கிடையாது. முதல் கோத்திரத்துல இருந்து 12ஆம் கோத்திரத்துக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க, அது ஒரு சப்ஜெக்ட். சொல்லட்டுமா? இவங்கெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து 4 கொடி இருக்கும். மொத்தம் 3 4 12.
4 குரூப் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி இருக்கும். அந்த இது யூதாவுடைய கொடி, சிங்க கொடி, அதை தான் எடுத்து முன்னாடி ஃபர்ஸ்ட் போனது யூதாவுடைய. நான் சொல்லல. இப்போ கம்யூனிகேஷன் 30 லட்சம் பேருன்னு வெச்சுக்கோங்க. அப்போ எத்தனை கிலோமீட்டர் தூரம் அந்த லைன் இருக்கும்? கரெக்ட்டா? அதாம்மா அதுல தான் வந்து அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க, அமலேக்கியர்கள் பின்தண்டில் இருக்கிறவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். இந்த விஷயம்தான் வந்து சவுலுடைய காலத்தில் ஆண்டவர் எடுத்துறாரு. அமலேக்கு இஸ்ரவேல் வரும்பொழுது மரித்து நின்றது என் மனதில் வைத்திருக்கிறேன்னு நினைச்சிட்டு அமலேக்கு துடை தெரிய வைக்கிறார் சவுல் மூலமாக. புரியுதா? அது வந்து எப்படி அவர்கள் பண்ணிருக்காங்க? பைபிளில் இருக்கு. பூரிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பூரிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படி அவர்கள்லாம் கிளம்பணும் அப்படின்றதுக்கு பூரிகைகளை அவர்கள் வாசிக்கும் பொழுது கிளம்புவார்கள். வேதத்தில் இருக்கு, படிங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அறியப்படாதவைகளின் அச்சம் எப்போ கிளம்புவோன்றது தெரியாது. Can you live like that? Tell me. Any of you? உங்களால் அந்த மாதிரி வாழ முடியுமா? எப்போ கிளம்புவோன்னு தெரியாம? ப்ராமிஸ்ட் லேண்ட் தான், ப்ராமிஸ்ட் லேண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இல்ல புரியல. இது இரண்டாம் வருகையை ஒப்பிட்டு பாருங்களேன். டைமிங் அதுதான் சொல்றேன். தெரியாது. அதுதான் சொல்றேன். அதனால தான் எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகை எப்போ வரும்னு தெரியாது. எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். நீ தூங்கிட்டு இருந்தாலும் ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். இதுக்குதான் இதுக்கு கொஞ்ச நாட்கள் அதான் தியானிச்சேன் சார் கிளாஸஸ். ஏன்னா எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும்னா நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட யாருக்காவது ஏதாவது ஒன்று எழுப்புறாரு. ஆமா, 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, சிந்தனை எழுப்பணும், எழுந்துதான் ஆகணும். ஆமா, அது எழுப்பிட்டாங்க, எழுதுதான் ஆகணும், வழி இல்லை. சவுண்ட் வருமா? ஓகே, சரி. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:26-40 வசனம் வரைக்கும் பிலிப்பினுடைய ஊழியம் வருது. கந்தாகிய மந்திரியினுடைய விஷயத்துல நடந்த ஊழியம் வருது. பிலிப்பினுடைய ஊழியம். பிலிப்பு எங்க இருந்தார் அப்படின்னா சமாரியால இருந்தார். கந்தாகியனுடைய மந்திரி போனது எருசலேமிலிருந்து காசா போகும் வழி. அதாவது ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா பிலிப் இருந்தது பெங்களூரில். மற்ற அப்போஸ்தலர்கள் சுவிசேஷகன் ஆகிய பிலிப் இருந்ததுங்க பெங்களூரில். மற்ற 11 அப்போஸ்தலர்கள் இருந்தது இல்லை, அவர்களுக்கு தெற்கே அப்படின்னா நம்ம வந்து மேட்டூரில். ஓகேவா? பெங்களூரில் மேட்டூர் தெரியுமா? மேட்டூர் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? மேட்டூர்லேருந்து சேலத்துக்கு ஒருத்தர் போகிறாரு. மேட்டூர்லேருந்து சேலத்துக்கு கந்தாகியின் மந்திரி போகிறாரு. பெங்களூரில் இருக்கிற பிலிப்பை நீ போ அப்படிங்கிறார் ஆண்டவர். மேட்டூரில் இருக்கிற 11 அப்போஸ்தலர்கள் யாராவது சொல்லிருக்கலாமா? ஆனா நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாரியாலேருந்து அனுப்புறாரு. செஞ்சுதான் ஆகணும். நீ வந்து உன்னை வந்து இப்போ வந்து உங்களை அகாவத்திற்கு வந்து காலிங் வருது. ஓகேவா? நார்த் கொரியாவுக்கு போய் நீ ஊழியம் செய்யணும். செஞ்சுதான் ஆகணும், வர வழி கிடையாது. அந்த பெரியவர் ஆவியானவர் கூட்டி கொண்டு போனாருக்கு, ஆவியனை எடுத்துக்கொண்டாரு. ஆமாம், போய்தான் ஆகணும். உனக்கு ஊழிய அழைப்பு நார்த் கொரியாவா? போய்தான் ஆகணும். கர்த்தாவே நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், கர்த்தாவே நீங்கள் வேற யாரையா அனுப்புங்க கர்த்தாவே. அது மோசையினுடைய பாடத்தில் படிப்போம். எப்பேற்பட்ட பைத்தியக்காரத்தனம் அது. மீன் வயிற்றுக்குள்ள போயிருவாங்க. போனா உயிரோட வந்தாலும் மோசையினுடைய பாடத்தில் படிப்போம்னு சொன்னேன். யோனா இல்ல போகலன்னா சொல்றேன். யோனா மாதிரி உன்னை வந்து திருத்த வேண்டியிருக்கும். மோசே செஞ்ச சின்ன தப்பு தானே கிட்டத்தட்ட 30,000 பேர் இறந்து போனதுக்கு காரணம். ஆர்வம். இன்னொரு இது பார்க்கலாம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:6-12. ஆவியானவர் ஊழியம் செய்ய தடை பண்ணுகிறார் அவளுக்கு. போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுங்க.
கப்பலோட இது மேகம் எழும்புலன்னா போகக்கூடாது. சிம்பிள். எழும்புலன்னா போகக்கூடாது. போகணும்னா போகக்கூடாது. அங்கதான் 500 அப்போஸ்தலர் இருக்காங்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ தான் போகணும். இங்கதான் ஜெபின் இருக்கானே, அவன் நடத்திப்பா, நான் எதுக்கு வரணும்? நான் சொல்ல முடியாது. தலைவலியோ இடுப்புலையோ வந்துதான் ஆகணும் நான். புரியுதா? புரியலையா? எனக்கு ஆக்சுவலாக என்ரோல் பண்ணது ஒரே ஒரு ஆள். ஓகே சொன்னான். ஆனால் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து நான் இவனுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஆவியானவர் மிக நீண்ட காலமாக வழிநடத்தப்படுகிறேன். ஒரு சில விஷயங்கள் அவனும் கற்றுப்பான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போ அப்படின்னா இவன் தலைவலிக்குது ஆண்டவரே, இடுப்பு வலிக்குது ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, போ, அவ்வளோதான், போய்தான் ஆகணும். ஏன் அவன்கிட்ட இவன் ஒருத்தன் தானே பண்ணிருக்கிறான். நீ பெங்களூர் வந்துடுறா, நம்ம 2 பேரும் தியானிக்கலாம்டா, 10 நாள் பெங்களூரில் இருடா. அவனுக்கும் ஜாலி தான் வந்திருந்தான் இல்லடா, ஜாலி தான். நீ போ, அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கேட்டுக்கிட்டேன். டு யூ வாண்ட் இன்பர்சன் கிளாஸ் ஆர் யூ வாண்ட் ஆன்லைன் கிளாஸ்னு நான் கேட்டேன். யூ கேன் கம் டு தள்ளி அண்ணா அப்படின்னு போட்டேன் மெசேஜ். ஓகே, நம்ம தள்ளிக்கு போகணும்னு ஒரு கன்ஃபர்மேஷன். ஓனா போய் தான் ஆகணும். நீ வர எனக்கு இன்னைக்கு என்ன உனக்கு தெரியும். டேய் காலையிலேயே கிளம்பிட்டுண்டா, ஆனால் பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சுடா சொன்னா இல்லையப்பா. இதுக்கு முன்னாடி நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, வரலையா? சரிண்ணா, ஆனால் போய்தான் ஆகணும், வழியில். கம்பல். அறியப்படாதவை 2வது இது வரைக்கும் எப்போ போகணும் எப்போ போகக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ஒரு அறியப்படாதவைகளின் அச்சம். அடுத்தது தங்கும் இடம் எப்படிப்பட்ட இடம் என்ற அறியாமை. இப்போ கர்த்தர் என்னை ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி ரிட்டர்ன் ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ணி போக முடியுமா? முடியும். அது வனாந்திர வாழ்க்கை கிடையாது. எப்போ போவோம், எங்கே தங்குவோம், என்னத்தை புசிப்போம், எதுவும் தெரியாது. என்னாகமும் 10:33 படிங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. உடன்படிக்கை பெட்டி அவர்கள் முன். உடன்படிக்கை பெட்டி ஆக்சுவலாக அவர்கள் முன்னே போகவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? உடன்படிக்கை பெட்டி எங்கே எப்படி போகணும் அப்படின்னா, என்னாகமத்திலேயே படிச்சிங்கன்னா தெரியும். 4 கோத்திரம், அடுத்த 4 கோத்திரம் நடுவில், அதுக்கப்புறமா 4 கோத்திரம் 4 கோத்திரம்னு போகணும். ஓகேவா? இங்கே உடன்படிக்கை பெட்டி என்று மெட்டஃபாரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஓமையாக காட்டப்படுவது என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில இருந்தது என்னென்ன? எபிரேயர்ல வரும். ஆரோனின் தளித்த கோல், மன்னா, அதுக்கப்புறமா நியாயப்பிரமாணம், டெக்கலாக் எதை குறிக்கிறது? வேதத்தை குறிக்கிறது. வார்த்தையானவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆரோனின் தளித்துக்கோள் எதுக்கு? ஆசாரியத்துவம். நம்முடைய பிரதான ஆசாரியன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவ அப்பம் நானின்னு சொன்னவர் யாரு? மன்னா, இயேசு கிறிஸ்து. மெட்டபாரிக்கலி இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நாளைக்கு உங்களுக்கு அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பத்துல இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றதை நான் கிறிஸ்து பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் நாளைக்கு. ஓகே, கேள்வி சொல்லுங்க, பரவாயில்ல. ஸோ மெட்டபாரிக்கலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. ஏன்னா அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஓகே, நம்மை விட்டு விலகாதவர் யாரு?
இம்மானுவேல்னு யாருக்கு பேரு? இயேசு கிறிஸ்துக்கு பேர். நமக்கான பாடம். கர்த்தர் நம்மை எந்த இடத்திற்கு எப்போது போக சொல்லுகிறாரோ அந்த இடத்தில் சென்று ஊழியம் செய்ய வேண்டும். இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்ப்பா நான், என்னை ஏன்ப்பா இங்கேருந்து கிளப்புறீங்க அப்படின்னு சொன்னால் நீ கர்த்தரோட பிள்ளையே கிடையாது. ஷோர், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க. சில இடங்கள்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க. இஸ்ரவேலர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க. அப்போ மோசே வந்து ராஜபாதை வழியாக நாங்கள் போகிறோம். கிடையாது, நீ சுற்றி தான் போகணும். படித்த வனாந்தர பயணங்கள் நீங்கள் என்னாகமும் உபாகமும் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுற்றி தான் போகணும். ஏதோ வந்து எதிர்க்க வர முடியுமா? ஏதோம்லையும் லோத்தினுடைய பூமியிலையும் ஒரு அடி மண்ணு கூட உனக்கு கிடையாது அப்படிம்பார் ஆண்டவர். அவர்கள் லோத் புத்தர்களுக்காக கொடுத்துருக்கிறேன் நான், உனக்கு கிடையாது அப்படிம்பார் ஆண்டவர். ஆண்டவரால் அவர்களை அச்சிருக்க முடியாதா? அச்சிருக்க முடியும். கிடையாதுன்னா கிடையாது. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கானான். நீ கானானுக்கு போகிற யாராவது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பரலோகம். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது புதிய வானம் புதிய பூமி. பரலோகத்தில் நீங்களும் நானும் இருக்க போகிறது வரும் 7 வருஷம் தான். தெரியுமா? பரலோகத்தில் நீங்களும் நானும் இருக்க போகிறது 7 வருஷம் தான். திரும்பி புதிய வானம் புதிய பூமியில் தான் இருக்க போகிறோம். புதிய பூமியில் தான் இருக்க போகிறோம். நம்ம புதிய எருசலேமில் இருக்க போகிறோம். நம்ம வெறும் 7 வருஷம் நம்ம இருக்க போகிறதுக்கு நமக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண முடியாத போயிருக்காரு இயேசு கிறிஸ்து. 2000 வருஷமா ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? பாவம் இல்லாத ஸ்தலம். அங்கேருந்து நம்ம புதிய வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் எருசலேமில் இருந்தாலும் கற்பிதாவை பார்க்கலாம், அந்த ஜோதியை பார்க்கலாம். எப்படி இடைப்பட்டு கொண்டிருந்தாரோ ஆதாமுடைய எப்படி இருக்கும் அந்த இடம்? அந்த இடத்துல என்ன இருக்குமோ தெரியாது. அந்த இடத்துக்கு நான் எப்படி போவேன்னு தெரியாது. இதெல்லாம் கிடையாது. எல்லா இஸ்ரவேலர்களும் நடந்து போகவில்லை. அதுவும் புரிஞ்சுக்கங்க. என்னாகுமத்தில் காணிக்கையாக செலுத்துறதுக்கு வண்டில்களை செலுத்தினார்கள் இருக்கு. இப்போ வண்டிகளும் இருந்தது அவங்க கீழே. எல்லாரும் அவங்க எல்லாரும் நடந்து போனதா. நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பாக எல்லாம் 1-2 வண்டி தவிர இது எந்த வண்டியும் காமிக்க மாட்டான். அவங்கெல்லாம் வண்டி வச்சிருப்பாங்கடா இஸ்ரவேலர்கள். அங்கிருந்து கிளம்பும் போதே, எகிப்துல இருந்து கிளம்பும் போதே அவங்க வண்டியை கட்டிட்டு தான் கிளம்பி இருக்கிறாங்க. நிறைய பேர் வண்டிலையும் போயிருக்கலாம். இன்னொரு ரெக்கார்டு இருக்கு. உங்கள் ஆடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோல்களை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அவங்க அடிமையா இருந்த போதே ஆடு மாடுகளுக்கான வைக்கோல்களை நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆடு மாடுகளுக்கு இல்ல, செங்கல் சுடுறதுக்கு வைக்கோல்களை செங்கல் செய்யறதுக்காக செங்கல் சுடுறது. பார்வோன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. செங்கல் சுடுறதுக்கு. சரி, ஓகே, நீங்களே சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அப்போ சிதறி போனார்கள் இஸ்ரவேலர்கள். இருந்த இஸ்ரவேலர்கள் சிதறி போனார்கள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அறியப்படும். எனக்கு தெரியாது. நான் வந்து சிம்பிள் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். ஓகே, எந்த பஸ்ஸில் ஏறுவேன், எப்படி வருவேன்னு தெரியாது. அவன்கிட்ட சொன்னது என்ன? எனக்கு இப்போ ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணி சொன்னது என்ன? நான் சில்க் போர்ட் பஸ் எடுத்தேன் அப்படின்னா சில்க் போர்ட்டில் வந்து என்ன எடுத்துக்கணும். அத்திப்பள்ளி பஸ்ஸில் வந்தேன்னா சந்தாப்பூரில் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கணும். ஆனைக்கல் பஸ்ஸில் வந்தேன்னா ஆனைக்கல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கணும். எனக்கு இப்போது அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் கர்த்தர் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. போயாகணும். ரூட்டும் தெரியாது, எப்படி போனாலும் தெரியாது. ஏன்னா இளைப்பாறும் இடத்தை காண்பிக்கிறதுக்காக தான் மேகஸ்தமும் அக்னிஸ்தமும் முன்னாடி போகுது. 3வது அறியப்படாதவை. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 3வது முடிச்சுக்கலாம். அறியப்படாதவைகளின் அச்சம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 91 இருக்கும் எதிர்மறையான காரியங்கள். சங்கீதம் 91 வந்து மோசையால் எழுதப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. சிலர் வந்து அதை வந்து தாவீதால் எழுதப்பட்டது, சாலமோனால் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோசையால் எழுதப்பட்டதுன்றதுக்கு சில சான்றுகள் இருக்குது. அந்த சான்றுகள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, சங்கீதம் 91 உன்னதமானவரின்
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். படியாளு. படிங்க. சங்கீதம் 91 படிங்க. உன்னதமானவன் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கன்னி. முதல் எதிர்மறை வேடனுடைய கன்னி. வேடனுடைய கன்னினா என்ன அர்த்தம்? ட்ராப் ஆஃப் அ ஹண்டர். ட்ராப் ஆஃப் அ ஹண்டர். வனாந்திர பயணத்தில் உங்களை வீழ்த்துவதற்காகவே நீங்க இப்போ வனாந்திர பயணத்தில் இருக்கிறீங்க. நீங்க எகிப்தாகிய இந்த உலகத்திலிருந்து பரம கானானை நோக்கின வனாந்திர பயணத்தில் இருக்கிறீங்க. இந்த வனாந்திர பயணத்தில் நீங்கள் உங்களை வீழ்த்துவதற்காக கண்ணி வைத்து உங்களை பிடிப்பதற்காக, உங்களை எப்படியாவது போட்டு கொடுக்கறதுக்காக உங்க மேனேஜர்கிட்ட போட்டு கொடுக்கலாம், உங்க பேரண்ட்ஸ்கிட்ட போட்டு கொடுக்கலாம். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நீ பண்ணவே பண்ணலன்னா கூட போட்டு கொடுப்பாங்க. செய்யவே செய்யலன்னா கூட போடுவோம். செஞ்சா கரெக்டாக தான் போட்டு கொடுக்க தப்பு இல்லை. உள்ளபடி சொல்றாங்க இல்லையா? கிரியனா தாடி விட்டுருக்கிறாரு, உள்ளபடி இருக்குது. கிரியனா ஏன் தாடி விட்டுருக்கிறாரு தெரியுமா? அதுக்கு லவ் ஃபெயிலியர். அது பொய் புரட்டு. புரியுதா? இப்படி வேடனுடைய கண்ணி உங்களுக்குலாம் ஏற்படும் இந்த வாழ்க்கையில். ஓகேவா? எனக்கு இந்த கண்ணிகள் நிறைய வந்திருக்கு. இந்த கண்ணியில் நான் சிக்கியிருக்கேன் இந்த கண்ணியில். ஓகேவா? எனக்கு இந்த கண்ணிகள் நிறைய. உங்களுடைய வாழ்க்கையில் வேடனுடைய கண்ணி வரும். அனாந்திர வாழ்க்கையில் இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது பாழாக்கும் கொள்ளை நோய். கொரோனா வந்துச்சா இல்லையாப்பா? கொரோனா ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் முன்னாடி கொரோனா வரப்போது சிரிச்சப்பே மாட்டியாப்பா? மெடிக்கல் ஃபீல்டில் இருந்த பையனை கேட்குறேன், சிரிச்சப்பே மாட்டியா? லாக்டவுனா? அது வருஷ காலமாவா? பைத்தியம் வாழ்ந்தா உங்களுக்கு அப்படின்னு இருப்பான். இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு கரெக்டாக நம்மளை காப்பாற்றினாரா? எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாழாக்கும் கொள்ளை நோய் வரப்போகுது. அடுத்த படி. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகுமா. இரவில் உண்டாகும் பயங்கரம். ஒரு நிமிஷம். இரவில் உண்டாகும் பயங்கரம். என்னது இரவில் உண்டாகும் பயங்கரம்? கனவா? நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இரவில் உண்டாகும் பயங்கரம் என்ன? கெட்ட சொப்பனங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு மெயினாக தேவை வேத வசனம். வேதம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். 119, 105 சங்கீதம் 119, 105. இந்த வசனம் என்னும் தீபம் உன் கால்களுக்கு வெளிச்சமா இல்லை அப்படின்னா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு மாட்டிட்டு முழிக்கணும், சிக்கி முழிக்கணும். ஏன்னா இந்த வசனம் இல்லை அப்படின்னா எல்லாமே இரவு தான். நீ நான் 12 மணி மத்தியானத்தில் இருக்கிற பளிச்சுன்னு வெயில் இருக்கிற இரவுல தான் இருக்கிற. வசனம் உன்னுடைய இதயத்தில் இல்லை என்றால்
வசனம் உன்னுடைய வாய்களில் இல்லை என்றால், வசனத்தை நீ தியானிக்கவில்லை என்றால், இரவில் உண்டாகும் பயங்கரம் வந்துகிட்டே இருக்கும். சங்கீதம் 1:1 என்ன? சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் வாசிக்கிறவன் இல்ல, தியானமாயிருக்கிறவன். தியானம் பண்ணணும்னா முதல்ல இதய பலகையில் எழுதணும். வாசிக்கிறது முக்கியமா? சத்தியமா முக்கியம். ஏன்னா வாசிச்சா என்ன தியானம் பண்ணணுன்றதே தெரியும். கடந்த வாரத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். நம்ம அடுக்கு பைபிள் படிக்கிறது நல்லது தான், எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிள் படிச்சிட்டேன். ஓகே டாடி, நான் நைட்டு தூங்க போகிறேன், நீ வேதம் வாசிச்சல? ஆமாம். என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குற. வாசிச்சா சரி, ஒரு நாளைக்கு 500 வசனம் மினிமம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு இருக்கேன். வாசிச்சா சரி, ஞாபகம் இருக்குதானே உனக்கு? அச்சது ஞாபகம் இருக்கணும்ல, ஞாபகம் இருக்காடா உனக்கு அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துல தாவீதை பற்றி படித்தேன், இந்த இடத்துல ஆமாம்ல நீதிமொழிகள் படித்தேன், என்ன படித்தேன் நீ ஞாபகம் இல்லைன்றது எனக்கு. தேவவசனம், வேத வசனம், நீதிமொழிகள் பற்றி. ஏன்னா நீதிமொழிகள் வந்து நான் எனக்கு வேதத்திலேயே கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னா நீதிமொழிகள் அப்புறம் உன்னத பாட்டு தான் சொல்லுவேன் நான். அந்த உன்னத பாட்டில் என்னை 30 கிளாஸ் போட வச்சுருக்கேன். ஆண்டவர் அவளுக்கு தெரியும். உன்னத பாட்டு விளக்கி கிளாஸ் போட்டிருக்கேன். இதான் வேதம் படித்தா மட்டும் பத்தாது, தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிக்கணும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவில் உண்டாகும் பயங்கரம். அடுத்தது பகலில் பறக்கும் அம்பு. என்னங்க, உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதுங்கிறாரு. பகலில் பறக்கும் அம்புக்கு வரும், ஆனா வாய்க்காத போயிடும். அது வாய்க்காத போதுன்னா என்கிட்ட அது வாய்க்காத போகணும்னா நீ என்ன செய்யணும்? வசனம் வசனம் எல்லாத்தையும் வசனம். ஆயுதம் இருக்கும், வசனத்தை பட்டயம் இருக்கணும். பட்டயம் இருக்கணும், கேடகம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், கேடகம் இருக்கணும். விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் கேடகம் இருக்கணும். அவனுக்கு அப்பதான் முடியும். ஆவியின் பட்டயமாக வசனம் மட்டும் இல்லை, விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். பகலில் பறக்கும் அம்புக்கு படிக்குமா, அடுத்தது படிமா. பகலில் பறக்கும் இருளில் நடமாடும் 6:1 இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பாழாக்கும் கொள்ளை நோய். இங்கே இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இதுதான் தனியா இருக்குது. நீ வசனத்தில் இல்லாத பொழுது உனக்கு வர டிசீஸ், வசனத்தில் நீ நிலைத்திராத போது வர டிசீஸ் தான் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் பலவீனம் வருது இல்லை, உடல்ல பலவீனம் வருது. எல்லாருக்கும் உடல்ல பலவீனம், அது நேச்சுரல். ஓகேவா? ஆனா எனக்கு நான் சொல்றேன், எனக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இந்த காது டமாரானது அதனாலதான். இருளில் அப்படின்னா வேத வசனத்தை தியானிக்கல. இப்போ வேத வசனத்தை தியானிக்கவில்லை. இந்த காது எனக்கு 20% தானே ஹியரிங். இப்போ வேதம் உனக்கு இல்லை அப்படின்னா இருட்டில் இருக்க. உன்னை பிடிச்சி தூக்கி கொண்டு வர்றதுக்கு ஒரு கொள்ளை நோய் வந்து வராண்டு. என்னங்க 91ஆம் சங்கீதத்தில் இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு வருது. நீங்கள் அனாந்திர வாழ்க்கையில் ஏன் 91ஆம் சங்கீதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தியானிச்சிங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. இருபல் நவமாடம் கொள்ளை நோய் எது சொல்லுங்க. இந்த சிரியர்கள் தங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பெரிய இதாக பரவி இருப்பாங்க. எலிகள் கடிச்ச அந்த பெல்ட் எல்லாமே இருக்கும். கொத்து கொத்தா இறந்து போயிருப்பாங்க.
பிளேக் நோய் வந்து கிழக்கடைக்கிறது. பிளேக் நோயால். பிளேக் நோயால் இது எந்த இதில் நடக்குதுன்னா ரெஜிஸ்டர் ஆகல, யார் காலத்தில் நடந்ததுன்னு தெரியல. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். நீங்க பைபிள் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க பாருங்க. இருள்ல வந்து உங்களுக்கு வந்து கொள்ளை நோய் வந்தது அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. நீங்க பைபிள் படிக்கிற போது தாங்க சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமா ஆமா. நீங்க பைபிள் படிச்சீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் எடுத்துன்னு வருவாங்க சாத்தான். ஃபர்ஸ்ட் தூக்கம் தான் வரும். உண்மைதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் தூக்கம் தான் வரும். அது கஷ்டப்பட்டு போராடி படிக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். அப்புறம் அப்படியே வீட்டுல சண்டை வரும். மத்தியானம் ஏப்பா இருள்ல ஓகே வசனம் இல்லாதால இருள்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மத்தியானத்துல ஏன்பா சங்காரம் வருது? வாழ்க்கையில மத்தியானத்துல நீ வேதத்தை தியானிக்கிற பொழுது உனக்கு பிரச்சனை வரும். உபத்திரவத்தின் ஊடாகத்தான் நீ வந்து பரலோகம் போகணும்னு வேதம் தெளிவா சொல்லுது. புதிய ஏற்பாட்டிலே சொல்லுது. அப்சலோம் பண்ணா, அப்புறம் இவன் சவுலோட பையன் இறந்தது. இதை உபத்திரமும் பாடுன்ற கருத்துக்குள்ள நான் உள்ள வரவில்லை. இது வந்து ட்ரைனிங் சென்டர் மாதிரி நாடு. இந்த ட்ரைனிங் வழியா நீங்க வந்து தான் ஆகணும். இல்லை இது வந்து வேத வசனம் கொடுக்குற பிரதர். உபத்திரவத்தின் ஊடாக நம்ம போகணுன்றது புதிய ஏற்பாட்டில் வேத வசனம் கொடுக்குறேன். ஓகே, வேதத்தில் நான் சொல்கிறேன்னா ஐ எம் நாட் கோயிங் பியாண்ட் வேதம் அதில். ஓகே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுவார்கள். அதாவது எதிரிகள் உன் மேல் விழுவார்கள்ன்றதான். அவங்க செத்து போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு நிறைய பேர் வந்து இப்போ கொரோனா டைமில் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுவார்கள். அவங்க செத்து விழுவாங்க, ஆனால் உனக்கு அடங்காது அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது தவறானது. விழுதல் அப்படின்னா எதிரிகள் உங்கள் மேல் விழுதல். கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறாங்களா? நிச்சயமா இருக்கிறாங்க. இல்ல சவுல் ஒருத்தனை சொல்லுவான், இந்த ஆசாரியர்லாம் கொல்லுன்ட்டு. அப்ப யாரும் கொல்ல தோவேக்கு போய் நோபுல இருக்கிற 85 ஆசாரியர்களை கொள்ளுவான். அவன் எழுந்து அவர்கள் மேல் விழுந்து அப்படின்னு விழுந்து 80 பேரை கொண்டு போவான். ஈவன் சாலமோன் வந்து அபியாவை வந்து சொல்ற போது விழுந்து. இந்த விழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா people will come to attack you, not falling down, attack you. வனாந்திர வாழ்க்கையில உங்களை எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள். எதிர்ப்பவர்கள் இல்லைன்னா நீ வனாந்திர வாழ்க்கையில் இல்லை. சிம்பிள். கிறிஸ்தவனே இல்லை, என்னை எதிர்க்கிறவன் இல்லை அப்படின்னு எவனாவது சொன்னான்னா நீ கிறிஸ்தவனான்னு கேளுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு பொருத்தமானவன் அல்ல. ஆமா. அடுத்தது மனவிலங்குகள். அது வரும் அதில் பாருங்க, படிங்க. உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் இழுத்து போடுவாய். வனவிலங்குகள், அதாவது இங்க சொல்லப்படுற சிங்கம், பாலசிங்கம், வலு சர்ப்பம், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விலங்குகள் வரும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? மனிதர்கள் மூலமாகவே உங்களுக்கு வருவார்கள். டிராகன் இல்ல, இத வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். வரும். சிங்கம்ன்றது ஆளுகை. இன்னும் வலு சர்ப்பம்னா கூட ஆரம்பத்துல பாலசிங்கம்ன்றது வந்து யாருன்னா உன்னோட மேனேஜராகவே கூட இருக்கலாம். உன் மேனேஜர் உன் டீம் லீடராகவே கூட இருக்கலாம். சிங்கம் பாலசிங்கம். உன் பாஸ்டரா இருக்கலாம், உன் டீக்கனா இருக்கலாம். அதான் காலையில எல்லாரையும் கட்டிட்டு அதிகாரம் படித்தவர்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருப்பாங்க நினைச்சுக்கிறாங்க. உனக்கு மேலான ஒரு அதிகாரம் கர்த்தர் இருக்கிறாரா. மனைவியாவும் இருக்கலாம், கணவனாவும் இருக்கலாம். அதான் சொல்றேன்.
மனைவியாகவும் இருக்கலாம். உண்மை அது அதிகாரம் படுத்துறது. டாமினேட் தே கேன். அவனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம். 99% இது உண்மை. ஏன்னா நெருக்கமா இருக்கிறவர்களை தான் நம்ம பலியை அடிக்க முடியும். வழியை தாங்கிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வழிகள் நமக்கு தெரிஞ்சாலும் கூட நிர்பந்த நிலையில நம்ம உள்ள போய் நிற்க தான் செய்யணும். அதை கடந்து தான் வரணும். நீ காதலிக்கிற பொண்ணா கூட இருக்கலாம். கர்த்தரை விட்டு உன்னை விலக்குகிற, இந்த வசனத்தை விட்டு விலகுகிற எதுவாகவும் இருக்கலாம். வனவிலக்கா புரிஞ்சுக்கோங்க. உண்மை. மனாந்தரத்தில் அறியப்படாத இன்னும் ஒன்னே ஒண்ணு, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் பத்தி. கீழ்ப்படியாமையால் கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்புகிறார். என்னாகமம் 21:5-9 படிக்கும். என்னாகமம் 21:5-9. அதாவது வனவிலங்குகள்னு சொன்னதால கொள்ளிவாய் சர்ப்பத்தையும் கேள்வி இந்து மக்கள் வாயிலிருந்து நான் வார்த்தை கேட்குறது கொள்ளிவாய். அது வேற, இது வேற. 5-9 வரைக்கும் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் என்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இப்படி புலம்புறது ஏன்றதை ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்க. 21 லட்சம் பேரு எப்ப கிளம்ப கூடாதுன்னு தெரியாது. நான் மட்டும் இருந்திருந்தேன்னா எல்லாரையும் சமைச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். அதனாலதான் நீ ஏற்ற காலத்தில் நீங்கள் அதனாலதான் மோசே தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஓகே, படி. நீங்க இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, சோறு இல்ல, தண்ணி இல்ல, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. மன்னா வெறுத்து போச்சு. ஆனா ஒரு கரெக்ஷன் மோசே கர்த்தர் அதனால தேர்ந்தெடுக்கல. அவன் தாயின் கருவுல தேர்ந்தெடுத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஒருத்தருடைய கேரக்டரை வச்சு கர்த்தர் ஒருத்தனை தேர்ந்தெடுக்க மாட்டாரு, ஒருத்தனை எடுத்தவனை ட்ரைன் பண்ணுவாரு. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் ஜனங்கள் செத்தார்கள். என்னங்க இப்பதான் வனவிலங்குகள் வந்து அவனுக்கு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்றது சங்கீதம் 91 படிச்சீங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்புறதை யாரு? கர்த்தர். கீழ்ப்படியாம இருந்தேன்னா உன்னை உதைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புவார். பனிஷ்மெண்ட் வேணும்ல. ஒன்ன திருப்பி கொண்டு வரதுக்கு, நீ வந்து உயர்த்தப்பட்ட அந்த வெங்கல சர்ப்பமாகி இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு, உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ பார்ப்பதற்கு கர்த்தர் உனக்குள்ளே பிரச்சனைகளை எடுத்துட்டு வருவாரு. அல்லேலூயா சொல்றாங்க. ஆமென். நன்றி தகப்பனே, எனக்கு பிரச்சனை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. எவ்வளவு சொல்றீங்க? எனக்கு பிரச்சனை வந்ததுக்காக நன்றி. அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். நம்ம சொல்லியிருக்கோம். எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா தேங்க்யூ டாடி. எவ்வளவு சொல்றீங்க? பிரச்சனை வந்தா தேங்க்யூ. நம்ம சொல்லிருக்கோம். நீ சொல்லணும். பிரச்சனை வந்தா தேங்க்யூ டாடி. எனக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறீங்க டாடி. நீங்க ஆண்டவரே, யூ ஆர் டீச்சிங் மீ சம்திங். எனக்கு இப்போ வேணா தெரியாம இருக்கலாம், ஏதோ ஒரு நேரத்தில் எனக்கு தெரியப்பட்டுறீங்க. கேள்விக்கு பல முறை சண்டை போட்டிருக்கிறேன், வெளியில் சொல்லலை. ஆனால் நான் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கறத விட எதுக்கு அனுமதிச்சா, இதில் நான் என்ன செய்யணும், அவ்வளோதான். என்ன கற்றுக்கணும், வாட் இஸ் மை என்ன செய்யணும் லேர்னிங் இன் திஸ். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் என்னுடைய மனைவியினுடைய இறப்பு திட்டமிட்டு நடந்த மாதிரி எனக்கு தெரியும். டிஃப்ரெண்டாக இருந்துச்சா? நீங்கள் இதோட லாஸ்ட் பாயிண்ட் ஏன் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறோம், பலாப்பழத்தை சாப்பிடுது. பலாப்பழத்தை குறித்து வழக்கம் எல்லாருமே வித்தியாசமாக கொடுக்குறாங்க. ஆனால் நடந்தது என்னமோ எனக்கு தான். இதை துரத்த முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, யார் முன்னாடி போனாலும் தகுதி உள்ளவெல்லாம் நம்ம ஒருத்தர் கைக்கு மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதை தான் தங்கச்சி பையன் என்ன சொன்னான், என்னம்மாம்மா நீ ஆமேன்னு சொல்கிறீ அப்படின்னு. லுக்கான சொல்லும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஆமேன்னு சோத்துறோன்னு. இது அவன் ஒரு கேள்வியாக கேட்டான். இல்லை,
அதுக்கு வந்து அவங்க உங்கள் தங்கச்சி பையனுக்கு சொல்லிருக்கணும், கிறிஸ்டியன் ஜீவன் காரணமாக ஆதாயப்பட்டிருக்காயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொன்ன காரியமும் நேரமும் எனக்கு அது அப்படி தோணலை. இது முன்னேற்ப எல்லாருமே ஏன் அழுவலையான்றாங்க. அழுகிறதுக்கு எனக்கு இல்லை, அது ப்ரிகாஷனர் அவங்க முந்திக்கினா அவ்வளோதான். கொலோசையர் 3:12 படிங்க. கொலோசையர் 3:1-2 படிங்க. 12 1 மற்றும் 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுனால், அதாவது ஞான ஸ்நானம் நீங்கள் பெற்றிருந்தீர்கள் ஆனால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள். மேன்மையானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளே. கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிற இம்மானுவேலாக இருக்கிறார். வனாந்திர வாழ்வான இவ்வுலக வாழ்வில் வரும் எதிர்மறைகளை நான் பொருட்படுத்தாது, மேலானவைகளை தேட நம் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிலிப்பியர் 3:13 13 2ஆம் பாகம் 14 எடுத்து படிங்க. 13 2ஆம் பாகம் பிலிப்பியர் 3 பிலிப்பியர் 3:13 2ஆம் பாகம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பேன் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னைய அவன் அன்னைக்கு இது செஞ்சான்ல அதை விடுறாங்கிறாரு. பின்னானவைகளை விடு, முன்னானவைகளை நோக்கி போ. கிறிஸ்துவின் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கும் கிறிஸ்துவின் மேலானவைகளை நாடு. இந்த வனாந்திர வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வருமா? பார்த்தோம், பிரச்சனை வரும். வரலன்னா பிரச்சனை வரலன்னா நீ கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழல. பிரச்சனை வரும். பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும்? வேதத்தை வைத்து, வேதம் என்னும் வெளிச்சத்தை வைத்து, இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வேதத்தை வைத்து எதிர்கொண்டு, உங்களுக்கு இருக்கிற ஆவியின் பட்டயம், உங்களுடைய விசுவாசம் என்னும் கேடகம், இவைகளை வைத்து நீங்கள் எதிர்கொண்டு சிலுவையில் உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போதும் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கணும். எப்போ மிட்நைட்டு 4 மணிக்கு தட்டி எழுப்பினா யாராவது தட்டினா, ஏய் யார் என்ன தட்டி எழுப்புறது அப்படின்னு, தேங்க்யூ இயேசுவே நன்றி அப்பா. எவ்வளோ பேர் காலங்கத்தால் எழுந்த உடனே கர்த்தாவே நன்றி அப்பா அப்படின்றீங்க. எழுந்த உடனே ஃபோன் பார்க்க போகிறீங்க, கர்த்தாவே நன்றி அப்பா. அதுக்கப்புறம் ஃபோன் பாருங்கள், டைம் பாருங்கள், என்னவோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 11 மணிக்கு படுத்திருப்பேன், எழுப்பி விடுவார். 12:15 எழுப்பி விடுவார். 12:15 11 மணிக்கு தான் படுத்திருப்பேன். 1.25 மணி நேரம் தான் தூக்கம். 12:15 தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் டென்ஸில் இது பண்ணுவேன், ப்ரே பண்ணுவேன். அப்புறமா நான் என்ன பண்ணுன்ற தெளிவாக சொல்லிவிடுவார் ஆண்டவர். பைபிள் வாசிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது வேறு இருக்கா ஜெபம் பண்ணணுமா தெளிவாக சொல்லிடுவார் ஆண்டவர் எனக்கு. இல்லை படுத்து தூங்கணுமா, ஏன்னா டென்ஸில் பேச வைக்கிறது அவர் தான் பேச வைக்கிறாரு. யாருக்காகவும் என்னை ஜெபம் பண்ண வைக்கிறதுக்காக எழுப்பியிருக்காரு. படுத்து தூங்கணும், படுத்து தூங்கிடுவேன், பிரச்சனை இல்லை. எப்பொழுதும் சிலுவையில் வருத்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நினைவில் கொண்டு வரும் எதிர்வினைகள் எல்லாம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயஜீவியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெயஜீவியமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 நீங்கள் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22. நீங்களாம் எடுத்து வச்சுக்கிங்க. அண்ணன் தான் படிக்கணும், அண்ணன் வந்து உபத்திரத்தை பற்றி கேட்டதுனால. 14:22.
சீஷருடைய மனதை திடப்படுத்தி ம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி ம் அவர்களுக்கு புத்தி சொல்லி ம் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் போதும் அநேக உபத்திரவங்களின் வழியாக பாருங்க. நான் இப்போ உபத்திரவம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போ உபத்திரவமே கிடையாது அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் இல்லை. அவ்வளோதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லா பாடையும் பட்டுவிடால் பாடு என்று வாடும் தோழா ஏசாயா 53:3 பாடெல்லாம் போச்சுது தன்னாலே அப்படின்னு பாடின குரூப்ல இருந்தவன் தான் நானும். ஓகேவா? உபத்திரவம் என்பது மனாந்திர வாழ்க்கையில் இருக்கும். எவனாவது இல்லை அப்படின்னா அப்போஸ்தலர் 14 இல்லை. அப்போஸ்தலர்கள் தான் அது பேசுனது. யார் அங்க பேசினது? பவுலும் பர்னபாவும் பேசுறாங்க. அவர்கள் அப்போஸ்தலர்கள் இல்லையா? உபத்திரவம் வராதுன்னு எந்த போதனாவது, எந்த பாஸ்டராவது, எந்த சொரிநாயாவது உங்களுக்கு சொன்னா அவன் கள்ளோபதேசன். உபத்திரவப்பட்டது நல்லது, தேவனுடைய கிருபைகளை. உபத்திரவம் வரும். மனாந்திர வாழ்க்கை அப்பதான் வாழறீங்க. இல்லைன்னா எனக்கு என்ன, நான் ஜாலியா ஹோம்ல இருக்கிறேன், ஜாலியா எனக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, நீ கிறிஸ்தவனே இல்லை. சிம்பிள். நீ கிறிஸ்தவனே இல்லை. கேள்விப்பட்டிருந்தா இருந்தால் கேட்கலாம். கேள்வி இருந்தால் ஐ திங்க் we had a beautiful session today. உபத்திரவங்கிறத வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொதுவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை ஜெயிக்கிற பலன் உண்டுங்கிறத நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது உபத்திரமாக தெரியுது. மற்றவங்களுக்கு என்னவா தெரியும்னா, கர்த்தர் நம்மளை ஏதோ டீச் பண்றாருன்னு, ட்ரைனிங் டீச் பண்றாருன்னு தெரியும். 1 பேதுரு 1:7 எடுத்து வாசிச்சீங்கன்னு தெரியும். 1 பேதுரு 1:7 என்னன்னா உபத்திரவத்தை பத்தி வரும். கிளியரா இருக்கும். அதில் உபத்திரவத்தை பத்தி கரெக்ட் தானே தம்பி? உபத்திரத்தை பற்றி அர்த்தம் அது அப்படியே டைரக்டாக வரும். நீங்கள் சோதிக்க போகிறதுனே வரும். 1 பேதுரு 1:7. How great our God is. Okay. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோதிக்கப்படும். உபத்திரவம் உங்களுக்கு வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களை புடமிடுகிறார். புடமிடுதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதாவது தெரியுமா? புடமிடுதல்னா என்ன அர்த்தம்? புடமிடுறதுனா என்ன? அது மேல இருக்க கரைத்திரைகள் எல்லாம் போய் பியூர் கரைத்திரையற்ற குளிச்சு அதுக்கு போய் கரைத்திரையற்ற மனவாட்டிகளாக பண்றாரு. சூடு வைக்கிறது நம்மளுக்கு. ஏங்க இது நீங்கள் வந்து மனாந்திர வாழ்க்கை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து இன்னி வரைக்கும் இஸ்ரவேலர்களை திட்டிருப்போம். ஆனால் அந்த தியானிக்கும் பொழுது, அவர்களுடைய அந்த கஷ்டங்களை தியானிக்கும் பொழுது, அந்த கஷ்டத்தில் நம்ம 1% கூட அனுபவிக்கல. எப்போ கிளம்பணும், எப்போ கிளம்பக்கூடாது, எப்போ தாக்கணுன்றலாம் எல்லாம் தெரியும் நமக்கு. தெரியாதம்மா உனக்கு? காலைல 7:30 மணிக்கு போகணும் தெரியுமா? தெரியாதா? எப்போ போகணும்னு தெரியாது. இதே நீ வந்து ஒரு கார்டியக் சர்ஜன் இருந்தால் எப்போ போகணும்னு உனக்கு தெரியாது. எப்போ கால் வரும், ஆண் கால் சர்ஜன் இருந்தால் எப்போ கால் வரும்னு தெரியாது. போயா ஆகணும் நீ. கரெக்டா? ஒரு கைனகாலஜி படிச்சிருந்தா எப்போ கால் வரும்னு தெரியாது. எப்போ குழந்தை வந்து கேட்டுக்கிட்டா இருக்கும், ஆன் தட் டே ஆன் திஸ் அவர் ஐ வில் கம் அப்படின்னு இல்லை. எப்போ வெளியே வரணும் அதுக்கு தோணுதோ அப்போ வெளியே வரும். அது உலகத்துல மிக கஷ்டமான ஊழியர் தெரியுமா? கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரே பாதையில் நடக்கிறது. கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அண்டர்ஸ்டாண்ட்.
வனாந்திர வாழ்க்கையில் இஸ்ரவேலர்கள் அனுபவித்த 1% கூட நம்ம அனுபவிக்கல. கஷ்டம் 1% கூட அனுபவிக்கல. அவர்கள் அனுபவித்த கிருபையிலும் 1% கூட இன்னும் அனுபவிக்கலன்றத நம்ம நாளைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கிருபையை குறித்து சொல்லும்போது நிச்சயமாக அனுபவிக்கலன்னு சொல்ல முடியாது. இல்லை, அவர்கள் அனுபவித்தார்கள். ஏன்னா அவர்கள் அனுபவித்ததுல 1% கூட நம்ம அனுபவிக்கல. முகமுகமா பாக்குறானுங்க. மன்னா சாப்பிட்டீங்களா பிரதர்? நீங்க சிம்பிள் பிரதர். மாறாவின் தண்ணீரை மதுரமாச்சா உங்களுக்கு? செங்கடலை பிளக்குறாரு. எரிகோ இல்ல இதாச்சா? செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னாடி அக்னி ஸ்தம்பம் போய் அங்க பின்னாடி போய் இருந்துச்சு. உங்களுக்கு நடந்தது அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா, இவன் 6 லட்சம் பேர் வந்திருக்கிறான்னா அவன் 10 லட்சம் பேரோட வரான். பயப்படுறாங்க இவங்க. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் அதெல்லாம். ஒரு சின்ன ஜபம் பண்ண ஜெபேன் இல்லை ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு விடை கொடுக்கலாம். அப்புறமா நம்ம கர்த்தருடைய பண்ணி இதுதான் கடைசி கேள்வி. எப்போ ஜெபம் பண்ணலாம்? உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே என் தேவன் தாமே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குடும்பமாக அமர்ந்து சில பகுதிகளை தியானிக்கவும், அதில் இருக்கிற நிழலாட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன் மூலமாக வார்த்தையாகிய மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே எல்லாவற்றையும் சீர்படுத்தவும், உபத்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், உபத்திரமது மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்ளவும், உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நெருங்கும்படி நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அடித்து நிலக்காலிலே தேய்க்கப்பட்ட இரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டது போல தேவன் தாமே எங்களுக்காக மரித்து இந்த இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர்கள். அதற்காக மக்கள் இந்த சாயங்கால வேளையிலே எங்கள் இருதயத்தில் விளைந்த இந்த விதை 30, 60, 100 பலன் தரட்டும். இன்னும் அதிகமாக எங்களை போதித்தார். இன்னும் அதிகமாக இதில் நாங்கள் தியானித்து இன்னும் அதிகமாக உமக்குள்ளாக மூழ்கி சந்தோஷிப்பிக்க கிருபை தரும். நீர்தாமே பலப்படுத்தும் ஆசீர்வதி. நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, காலத்தை குறித்து எங்களை கண்டித்து உணர்த்தும். எல்லாம் அல்ல பலத்தை தந்து வேதத்தின் ஆழங்களுக்குள்ளாக போக கிருபை பார்க்கிறோம். உம்மிடத்திலே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென்.